வாரத்துக்கு ஒரு தடவை வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, ஈஸியா இருக்கு. இங்கே வாரத்தில ஒரு நாள் சந்தை போடுவாங்க. அந்த சந்தையில வாங்கிக்கும்போது பசங்களுக்கு பேக் பண்ணும்போது, அன்னைக்கு வாரத்துக்கான மீல் பிளான் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வசதியா இருக்கு. ஃபர்ஸ்ட்டு மீல் பிளான் எழுதும்போது, நான் வந்து வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து எழுதிட்டு, அதுக்கு தகுந்த மாரி போய் வாங்குவேன். அப்படி வாங்க போம்போது, அங்க ஏதாவது வந்து விலை கம்மியா கிடைக்கும். அப்போ வாங்கும்போது கொஞ்சம் யோசிப்பேன். நம்ம இத மீல் பிளான்ல எழுதலையே, வாங்க வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்பலாம் வந்து அங்கேருந்து வாங்கிட்டு வந்துடுறது. என்னென்ன காய் சௌரியமா இருக்கு, என்ன விலை கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டு, அதுக்கு தகுந்த மாரி மீல் பிளான் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கு. இந்த மாரி தான் இப்போ வந்து பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கேரட் எல்லாம் பார்த்தீங்கன்னா, கட் பண்ணி வச்சாலே ஒரு வாரத்துக்கு மேல வரும். அதனால நம்ம அதுக்கு மேல அதில ஒரு வேளையும் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு நெறைய வேலை வந்து பண்ணிக்க வேணாம். இப்ப அத வந்து தண்ணீல போட்டு வைக்கிறது, லெமன வந்து தண்ணீல போட்டு வைப்பாங்க. இந்த மாரிலாம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாரிலாம் பண்ணாம, நம்ம வந்து ஒரு வாரத்துக்கு கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எவ்வளோ வேலை பண்ணணுமோ, அத வந்து பண்ணிக்கலாம். அதுக்கும் மேல நம்ம ஸ்டோர் பண்ணணும் அப்டின்னா, நீங்க அந்த மாரி தண்ணீல போட்டு வைக்கிறது, அந்த மாரி மெத்தட வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாரி இந்த வாரத்துக்கு கடலை, அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கடலை தான் இன்னைக்கு இந்த வாரம் ஃபுல்லா. அதுக்கப்புறம் சக்கரவள்ளி கிழங்கு, இதெல்லாம் வந்து வெளியிலேயே வச்சுருவேன். உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் கருணக்கிழங்கு, அதுக்கப்புறம் இந்த சாத்துக்குடி இதெல்லாம் வந்து வாங்கியிருக்கிறேன். இதெல்லாம் வந்து இந்த இது இருக்கும் இல்லையா? அரிசி ட்ரம்மு மூடுறது, அதுக்கு மேலேயே வந்து வச்சுருவேன். அது காத்தோட்டமா அப்படி இருக்கும் அப்படின்றனால. இந்த உருளைக்கிழங்கு இதெல்லாம் வந்து கெட்டு போகாது. அன்னன்னைக்கு நான் வந்து பாதி பாதியா கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கிருவேன். அதுவும் இல்லாம 1 வாரத்துக்கு மேல நான் வந்து இத வச்சுக்க மாட்டேன். அதனால நான் வெளியிலயே வச்சிருக்கேன். இதையும் நான் ஃப்ரிட்ஜ்லயே வச்சு தான் ஸ்டோர் பண்ணுவேன் அப்படின்னா, இடம் எவ்வளோ பெரிய ஃப்ரிட்ஜா இருந்தாலுமே பத்தாது. ஃப்ரிட்ஜில அதிகமா அதுக்கப்புறம் இடம் அடைக்கிறதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மீல் ப்ரிப்பரேஷன் வந்து சில பேர் பண்ணி வச்சுருவாங்க. வேலைக்கு போறவங்க அல்லது காலையில பசங்கள சீக்கிரம் ஸ்கூலுக்கு அனுப்புறவங்கலாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டுமேன்னு சொல்லி நெறைய பொருள வந்து கட் பண்ணி வைக்கிறது, இஞ்சி பூண்டு அரைக்கிறது, தொக்கு செஞ்சு வைக்கிறது இந்த மாரியெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா? அது பண்ணும்போதும் கொஞ்சம் லிமிட்டா நம்மளுக்கு எது தேவையோ அத வந்து பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4, 5 தொக்கு வெரைட்டி வந்து பண்ணி ஒரு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தாங்க நான் பார்த்துருந்தேன். அந்த அளவுக்கு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இல்ல. நம்ம வாரத்துக்கு ஒரு தொக்கு வந்து பண்ணி வச்சுட்டு, அடுத்த வாரம் வந்து இன்னொரு தொக்கு வந்து பண்ணி வைக்கலாம் இல்லையா? அந்த மாரி மினிமலா வந்து வச்சுக்கலாம் நம்ம. அப்படியே தொக்கு தேவைப்படலைன்னா, அத வந்து பண்ணி வைக்கணும்னு தேவையில்ல. நான் வந்து முக்கியமா இஞ்சி வந்து டெய்லியும் டீக்கு வந்து தட்டுவேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா, நெறைய வந்து இஞ்சி வந்து செலவாகும். இந்த மாரி அரைச்சு வைக்கும்போது கொஞ்சம் போட்டாலே அந்த காட்டம் வந்து நல்லா இறங்கிரும். அதுவும் அப்பப்போ இடிச்சிட்டே இருக்க தேவைப்படாது. யாராவது கெஸ்ட் வந்தாலும் வந்து டக்குன்னு டீ போட்டுறதுனால இஞ்சியும், ஏலக்காவையும் இந்த மாரி அரைச்சு ஃப்ரிட்ஜில ஸ்டோர் பண்ணுவேன். இதுதான் என்னோட மீல் ப்ரிப்பரேஷன்ல ஒண்ணு. அதுக்கப்புறம் புளி பேஸ்ட்டு இதுதான். இஞ்சி பூண்டு வந்து இப்ப அரைக்கிறதில்ல. அது அப்பப்போ வந்து அரைச்சுக்கிறதுனால, முக்கியமா